ஹாய் டிஎன்பிசி குரூப் 2 2024 இனி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக நம்ம வந்து மேக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ 2024 குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் பேப்பர் அதுக்கு கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ABCDE ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 அது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது Q2B FP7A இது என்னன்னு கேட்குறாங்க. இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, A வந்து P1, B வந்து Q2, C வந்து R3, D S4, E T5 அப்படின்னா Q2 என்ன, இங்கே Q2 இருக்குது பாருங்கள், Q2 இருக்கா, அது என்னது ஆன்சர் இருக்குது B. அப்போ Q2ஓட வேல்யூ என்ன B. நெக்ஸ்ட்டு B இருக்குது, Bக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Bக்கு வந்து Q2, ஸோ நம்ம Q2 போகணும். Bயோட வேல்யூ என்னது Q2. நெக்ஸ்ட்டு F, இங்கே E இருக்குது, E வந்து T5னா அப்போ F என்னவா இருக்கும், எஸ்ஸுக்கு Tக்கு அப்புறம் என்ன வரும், Tக்கு அப்புறம் U வரும், 5க்கு அப்புறம் 6 வரும். அப்போது Fக்கு பதிலாக U6 போட வேண்டியது, U6. அப்புறம் V7 சேர்த்து படிக்கணும் இந்த இடத்துல, V7 U6னா அப்போது V7 என்னவா இருக்கும், Gயாக இருக்கும். அப்போது G. ஏவோட வேல்யூ என்ன ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்காங்க P1, ஸோ P1. ஸோ இது ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன்னா, ஆன்சர் ஆப்ஷன் D, VQ2 U6 GP1, U6GP1. ஸோ இதுதான் ஆன்சர். பெரும்பாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் போனோடனே டிஎன்பிசியில் அடிஷ்னல் பேப்பர் கிடையாது, கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான். அது பின்னாடி ரஃப் காலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை எடுத்தோன்னே ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு டைம் இருக்காது ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு. இந்த ப்ராப்ளம் இல்லை, மோஸ்ட்லி இந்த டைமில் ஒரு இந்த ரீசனிங் டைப்பில் ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ABCDE அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, EFGH அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. பக்கத்தில் வந்து 1 2 3 4 ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் போனீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் டேபிளே இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் அடிஷன் ஷீட் கொடுத்துருவாங்க, அதை ஃபில் பண்ணிடுவோம். எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபில் பண்ணிவிடுவோம். இந்த டிஎன்பிசியில் வந்து அடிஷன் ஷீட் கிடையாது, நீங்கள் பின்னாடி இருக்க ரஃப் காலம்னு எழுதிடுங்க. சில பேர் இந்த EJRT அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஈங்கிறது வந்து 5, J10, O15, T வந்து 20, Y வந்து 25. அது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அது கூட குறைச்சல் போட்டு செஞ்சுக்குவாங்க. பட் நம்ம எக்ஸாமில் இருக்க டென்ஷனில் அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் ABCD எழுதி வச்சுக்கோங்க பெட்டர். நீங்கள் சால்வ் பண்ணும்போது டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம்க்கு அது மாதிரி தேவையில்லை. இந்த ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக ஈக்குவல் பண்ணிடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்படியே போடலாம், இதுக்கு இதை யூஸ் பண்ண தேவையில்லை. சில டைம் இந்த சம் ப்ராப்ளம்